பலாப்பழ சீசன் வேறு ஆரம்பிச்சிடுச்சு. ஸ்வீட் ரெசிப்பிலே எனக்கு ரொம்ப பிடிச்சது கேரளா ஸ்பெஷல் இந்த இலை அடை தாங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாமா? பண்ணுறதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் 4 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிட்டு, ஒரு 20 சொலை பலாப்பழம் எடுத்துகிட்டு அதில் உள்ள கொட்டையெல்லாம் நீக்கிட்டு அதை நீட்டாக எடுத்து அதை அரைச்சி பேஸ்ட் ஆக்கி எடுத்து வச்சுட்டேன். இதை ஒரு பெரிய கிண்ணத்தில் போட்டுட்டு ஒரு 200 கிராம் அளவுக்கு அரிசி மாவு நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி மாவு இதில் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம இதில் ஒரு 200 கிராம் அளவுக்கு வெல்லத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு மூடி தேங்காவை நல்லா துருவிக்கிட்டு அதையும் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே பலாப்பழத்தில் ஏற்கனவே தண்ணி இருக்கும், அதனால் நம்ம இதை அப்படியே ராவாகவே நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதில் தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. நான் இப்படி நல்லா பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல பதத்துக்கு வந்துடும். இப்போ நீங்கள் இதை உருட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பதம் வந்தது தெரியும். இப்போ நம்ம ஒரு இலை எடுத்துக்கலாம். ஒரு இலை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு அதை நல்லா வடை மாதிரி தட்டிட்டு அதை மடக்கி வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம பண்ணி வச்சுருக்க மாவில் உங்களுக்கு எத்தனை பீஸ் வருமோ எல்லா பீஸ்லேயும் நெய் தடவி தட்டி தட்டி அதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு இட்லி கொப்பரையாக எடுத்துகிட்டு அதில் ஒரு அடித்தட்டை மட்டும் நம்ம தண்ணி ஊற்றி வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம பூரணம் வச்ச எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்து வச்சுக்கணும். வச்சுட்டு இதை மூடி போட்டு ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் அளவுக்கு நம்ம வேக வைக்கணும். இப்போ இது உங்களுக்கு வெந்து ரெடி ஆகிட்டு இதை பாருங்கள், இது நல்ல வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் அதை மெதுவாக அது ஒரு இலையாக மெதுவாக எடுக்கணும். ஏன்னா அது நல்ல வெந்தால் அந்த இலை தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதனால அந்த கொழுக்கட்டை தனியாக பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், இதெல்லாம் ரெடியாக நல்லா அழகாக வந்திருக்கு. சாஃப்டாக இருக்கும். பிச்சு பாருங்கள், இதை சாப்பிட்டு பாருங்கள்.